ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்ரி. இன்னைக்கான வீடியோல நம்ம எப்படி ஒரு காம்பாக்ட் சைஸ்ல மாடி தோட்டத்தை உருவாக்கலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த இடத்துல தான் நம்மளோட மாடி தோட்டத்தை செட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் மாடி தோட்டத்தை உருவாக்குறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிமெண்ட் ஷீட். நாங்கள் சிமெண்ட் ஷீட் வந்து வெளியிருந்து வாங்கி அதை கலர் பண்ணியிருக்கோம். சிமெண்ட் ஷீட் வாங்குறதும் அதை கலர் பண்ணுறதும் உங்களோட விருப்பம் தான். இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஏதாவது மரப்பலகை கூட வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படுற அளவுக்கு செங்கல் அடிக்கி அதுக்கு மேலே தேவையான ஷீட்ஸ் வச்சுக்கலாம். இங்கே வந்து நான் 3 ஷீட் வச்சுருக்கேன். அடுத்ததான் நம்ம பூத்தொட்டியை ரெடி பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பக்கெட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பெயிண்ட் பக்கெட்ஸ் எல்லாம் நான் ஏன் எடுத்திருக்கேன்னா, இது நல்லா வெயில் தாங்கும், நல்லா ஹார்டாகவும் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சும் போயிடாது, இத்தும் போயிடாது. அதனால தான் அதை நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே எனக்கு பெயிண்ட் பண்ணுறது பிடிக்குங்கனால இதையும் நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஆனால் பெயிண்ட் பண்ணுறது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்போ கலர் அடித்து வச்சிருக்கிற எல்லா பக்கெட்ஸுமே ஹோல்ஸ் போட போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது இரும்பு கம்பியோ இல்லை மைகோதியோ யூஸ் பண்ணி நல்லா பழுக்க காய வச்சு அந்த கம்பியில் ஹோல்ஸ் போடுங்க. அடுத்ததான் நம்ம மண்ணு கலக்க போகிறோம். இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் மண்ணு கலக்கிறது தான். ஏன்னா இதை பொறுத்தளவுக்கு தான் நம்ம செடி எந்த அளவுக்கு நல்லபடியாக வளருங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு மண் எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக சாம்பல், மக்கும் குப்பை, இல்லைன்னா இந்த குப்பை மண், நீங்கள் குப்பையெல்லாம் கூட்டி ஒதுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா மண்ணும் ஒட்டுக்கா சேர்ந்து உரம் மாதிரி நமக்கு கிடைக்கும். அந்த மண்ணை ஆட் பண்ணிக்கோங்க. மாட்டு சாணத்தை நல்லா காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆட்டோட எருவும் நல்லா காய வச்சு இது கூட ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி காஞ்சு போன இலைகள்லாம் கிடச்சிச்சின்னா அதையும் எடுத்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாம் கலக்கும் போது இதுவே நம்மளுக்கு நல்ல உரமாக தான் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன எந்த பொருளுமே உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் வேஸ்ட், காய்கறியோட கழிவுகள் எடுத்து அதை மண்ணோட சேர்ந்து கலந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம மாடி தோட்டத்தை செட் பண்ணும்போதே முடிஞ்ச அளவுக்கு அதோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தா, பூத்தொட்டியில் நம்ம மண் நிறைக்கும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் தேவையான அளவுக்கு மண் போட்டுட்டு அதுக்கு மேலே காஞ்சு போன இலத்தலைகள் எல்லாம் போட்டு கவர் பண்ணிடலாம். அதுக்கு மேலே திருப்பவும் மண் போட்டு இதே மாதிரி ஒரு 2-3 லேயர் நம்ம உருவாக்கும் போது நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் இந்த இலை எடுத்துக்கும். அப்போ வெயிட் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிடும். அப்படியே போகிற போக்கில் அது மத்தியும் போயிடும். இப்போ அம்மாவும் சித்தியும் சேர்ந்து இருக்கிற எல்லா பூத்தொட்டிகளையும் அந்த ஷீட்ஸ் மேலே அடுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 மீடியம் சைஸ் ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் குறைஞ்சபட்சம் ஒரு 20 செடிகளை நம்ம வைக்கலாம். 20 பூத்தொட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் எல்லாம் கலந்தாப்பில் தான் நம்ம வைக்க முடியும். மாடி தோட்டத்தை செட் பண்ணும்போது நம்ம ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தண்ணி தேங்காமல் இருக்கும், முதல் விஷயம். இன்னொன்று அந்த இடத்துல கூட்டுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பூத்தொட்டிகள் எல்லாம் தண்ணி ஊற்றி செடி நடுறக்க ஆரம்பிக்கலாம். இந்த செடிகளை நடும்போது எந்தெந்த செடியெல்லாம் இன்னும் வெயிலுக்கு தாங்க போதுங்கிற டவுட் எங்களுக்கே இருக்கதா செஞ்சுச்சு. நாற்று நடுறதுக்கான பெஸ்ட் வே பார்த்தீங்கன்னா நம்ம கட்டவரில் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே அந்த செடியை வந்து ப்ரெஸ் பண்ணி விடுறது. இப்போ நாங்கள் 15 செடி வச்சுருக்கோம். இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் டைமில் வந்து எக்ஸ்ட்ராவும் நாங்கள் செடி வச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 25 செடி பக்கத்தில் நாங்கள் இதில் வச்சுருக்கோம். ஆரம்பத்தில் வச்ச ஒரு சில செடிகள் வந்து வெயிலுக்கு தாங்கலை. ஆனால் முக்கால்வாசி எல்லா செடியிலுமே நல்லபடியாக காய்கறி வறுக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 1.5 மாதத்தோட முடிவில் நம்மளோட கார்டன் பார்க்கறக்கு இப்படி தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் எவ்வளோ காய்கறி நாங்கள் ஒவ்வொரு வாரமும் பொறிச்சோங்கிறத காட்டுறோம். கூடவே இதுக்கு தேவையான உரங்கள்லாம் நாங்கள் என்ன எக்ஸ்ட்ராவாக போட்டோம், ஆர்கானிக் ஃபார்மிங்கை பற்றின எக்ஸ்ட்ரா டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.